அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்ட் எபிசோட் 112 113 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேக்ரெட் லெவல் ஸ்வாட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போய் 3 லேடிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இப்போது இந்த 3 பேருக்குமே வந்து ஆச்சரியம், இதெல்லாம் கனவா நினவான்னு தெரியலையே, நமக்கு வந்து சேக்ரெட் ஸ்வாட்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. சிங்கி என்ன சொல்கிறாங்க, லின்ஃபங்கோட ஹெல்ப் மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளால் இங்கே வந்து இருக்க முடியாது, இந்த ஸ்வாட்ஸ் நம்மளை ரெக்கக்னைஸும் பண்ணியிருக்காது அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளாம் நினைக்கிறத விட லின்ஃபங்கோட மார்ஷல் சொல் வந்து ரொம்ப ஸ்பெஷல் போல தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஸ்வாட் என்ன சொல்லுது, ஆமாம் அது ரொம்ப ஸ்பெஷல் தான், ஆக்சுவலாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா எம்பரருக்கெலாம் எம்பரர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, எது எம்பரருக்கெலாம் எம்பரரா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ லின்ஃபங்கோட சிஸ்டர் என்ன சொல்கிறா, நானுமே வந்து இந்த காட் ஸ்வாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போனால் என் பிரதர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணுறா. இதெல்லாம் தேவையா அவளுக்கு? ஆனால் அது என்ன பண்ணுது, இவளை வந்து தூக்கி அடிச்சிடுது. அப்போது சிங்கி போயிட்டு தூக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த ஸ்வாட் அப்படிங்கிறது ஒரு டூல் தான், ஆக்சுவலாக நீ வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்வாடை செலக்ட் பண்ணவங்க எல்லாருமே இப்போ வெளியில் போக ஆரம்பிக்கிறாங்கப்பா. அதாவது இந்த கிங் லெவல் ஸ்வாடு, எம்பரர் லெவல் ஸ்வாட்லாம் செலக்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வெளியில் வராங்க. அதில் ஒரு 2 பேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா திரு முழிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்வாட்லாம் ரொம்ப லோ லெவலில் இருக்கு இல்லையா. அங்கே இருக்க மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, பரவாயில்ல இவ்வளோ பேர் வந்து எம்பரர் லெவல் ஸ்வாட் அப்படிங்கிறத எடுத்திருக்கீங்க, அதாவது இந்த 300 வருஷத்தில் இது வந்து அதிகமான கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்வாட் எம்பரர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 3 லேடிஸ் வெளியில் வராங்க. வந்த உடனே அங்கே இருந்த ஒருத்தன் கேட்குறான், என்னம்மா ஸ்வாடெல்லாம் எடுத்துட்டிங்களா, ஹோலி ஸ்வாடெல்லாம் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மாஸ்டருக்கு பயங்கர அதிர்ச்சி, எது ஹோலி ஸ்வாடா அப்படின்னு சொல்லிட்டு பேன்னு பார்க்குறாரு. இந்த டைமில் அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கூட சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே ஏதோ பூகம்பம் வந்த மாதிரி அந்த இடமே அதிர்ந்துங்க. அதாவது அந்த டிராகன் கிளம்பி வந்தான் இல்லையா லின்ஃபங்கை தேடி, அவன் என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெயிட்டாக வந்து செக்டாரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்கே மாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஷீல்டு இருக்கு இல்லையா, அந்த ஷீல்டு உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த ஷீல்டை வந்து பாதுகாக்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க, என்னடா அந்த டிராகனே வந்து நிர்வாணா ஸ்டேஜில் இருக்குது, அப்போ அது மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கானே அவன் எந்த லெவலில் இருப்பான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த சிட்டியில் ராஜா இருந்தான் பார்த்தீங்களா, 2 பேரும் தொக்கா கூட தூக்கின்னு வந்துட்டுருக்காங்க. இவனுக்கு 2 பேர் பேசிக்கிறானுங்க, இவனுங்க என்னடா ஹெவன்லி ஸ்வாட் செக்டார்கிட்டே சண்டை போட போகிறாங்க போல தெரியுதே அப்படின்றான் ஒருத்தன். அந்த ராஜா சொல்கிறார், இந்த பேர் அவசரப்படாத, பொறுமையாரு, நம்ம இங்கேருந்து உயிரோட போனோம் அப்படின்னா வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறது தான் சரியான வழின்றான். இப்போ மாஸ்டர் போய் கேட்குறாரு, யார் நீங்கள், தேவையில்லாமல் எதுக்கு எங்கள் செக்டர் அட்டாக் பண்ணுறீங்க, எங்கள் மேலே ஏதாவது வார் தொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ வந்திருக்கவன் என்ன சொல்கிறான், நான் வந்து பிளாக் டிராகன் கிளான்லேருந்து வந்திருக்கேன், ஸ்பிரிட் ரெல்ம்லேருந்து வந்திருக்கேன், என்னோட பேரனோட சாவுக்கு நீதி கேட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னே இவங்க யோசிக்கிறாங்க, எது பிளாக் டிராகனா, அந்த டீமன் டிராகனுக்கும் இவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதான் அவன் சொல்கிறான், என்னுடைய பேரனை உங்களுடைய ஸ்டூடெண்ட் லின்ஃபங் வந்து கொன்னுட்டான், அவனை கொன்னா மட்டும்தான் என் பேரனுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும்னு சொல்லிட்டு மனுஷன் மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாருப்பா. இந்த ஆளுக்கு பேசவே தெரியாது போல தெரியுது. மறுபடியும் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் தடுக்கிறாங்க. இப்போது இந்த இடத்துக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சேர்றாங்கப்பா. வந்து சேர்ந்த உடனே யார் இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவன் வந்து ஸ்பிரிட் ரெல்ம் வந்து வந்திருக்கானா அப்படின்னு சொன்ன உடனே, ஸ்பிரிட் ரெல்மா எது லின்ஃபங்கை கொல்ல வந்திருக்கானான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் பயங்கர கோவம். இவனுக்குலாம் வெக்கமே இல்லையா, இவங்க வந்து நிர்வாண ரெல்ம் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாமல் வந்து டிராகனை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது, இப்போ வந்து நம்மளே ஜட்ஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, கவலைப்படாத, என்ன ஆனாலும் சரி லின்ஃபங்கை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியே தீர்வோன்னு சொல்லிட்டு அவர் போய் சண்டை போகிறாரு. மனுஷன் கத்தி எடுத்து சண்டை போடுவான் அப்படின்னு பார்த்தா 2 பேரும் கையில் தான்ப்பா அடிச்சுக்கிறாங்க. இருந்தாலுமே வந்திருக்கிறவன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான், மாஸ்டருக்குமே நல்லா தெரியுது, ஆஹா அவன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அவனே கேட்குறான், ஏயா உன்னோட செக்டாரே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு இல்லவே இல்லையா, நீ பாட்டுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கியா அப்படிங்கிறான். அதான் மாஸ்டர் சொல்கிறாரு, நீ சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கே அப்படின்னா நாங்களும் கடைசி வரைக்கும் சண்டை போடுவோம்டா அப்படிங்கிறான். உடனே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுங்கடா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டிராகன் கிளானை சேர்ந்தவன் என்ன சொல்கிறான்னா, உன் செக்டாரை அடித்து உடச்சிட்டு நான் வந்து அவனை பிடிச்சிட்டு போவேன் அப்படிங்கிறான். இப்போது அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, ஒரு பெரிய டிராகன் அப்படிங்கிறத அந்த இடத்துல வர வைக்கிறான்ப்பா. பார்த்தாலே வந்து எல்லாருக்குமே பகீர்னு ஆகிடுது. அந்த டிராகன்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி இருக்குது பாருங்கள், அதுவே வந்து எல்லாருமே கீழே தள்ளி விட்டுடுச்சு. மாஸ்டர் என்ன சொல்கிறார் எல்லாருக்கிட்டையுமே, நீங்கள் வந்து இங்கே இருக்காதீங்க, செக்டாருக்குள்ளே போயிடுங்க, அவனோட அட்டாக்கால் வந்து நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் உன்னை நான் உள்ளே விட மாட்டேன்டா அப்படிங்கிறாரு. அவனும் பார்க்குறான், சரிடா எப்பா இந்த அட்டாக்கை நீ எப்படி தடுக்கிற பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிராகன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கிராக்கடைல் அப்படிங்கிறத வர வச்சு அந்த அட்டாக் எல்லாத்தையுமே முழுங்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஈஸியாக முழுங்கிடலாம், ஆனால் இந்த டிராகன் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்டாக்கை தாக்கு பிடிக்க முடியல, அந்த ஒரு கிராக்கடைல் டிஃபீட் ஆகிடுச்சு.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டிராகனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வர முடியலங்க. ஏன்னா அங்கே ஒரு ஷீல்டு ஒன்று இருக்குது, அதை தாண்டி உள்ளுக்குள்ளே வர முடியல. ஆனால் அந்த பவர் இருக்குது பாருங்கள், அது பயங்கரமாக இருக்குது. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, ஐயோ நம்ம மாஸ்டராலே டிஃபீட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, நம்மளாம் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ வெளியில் ஒரு 2 பக்கிங்க இருக்குல்ல, அவனுங்க என்ன யோசிக்கிறானுங்க, ஆஹா என்னடா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், எனக்கு தெரிஞ்சு இந்த செக்டாரில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், லின்ஃபெங் அவங்களால காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ மாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒன்று சேர்ந்து அவங்களோட எனர்ஜி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒன்று திரட்டுறாங்க, ஒரு பெரிய ஸ்வாடாக வந்து அதை மாற்றுறாங்க. மாற்றி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு டிராகனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்கப்பா. ஆனால் இந்த ஒரு அட்டாக்குமே வந்து அந்த ஒரு டிராகன் ஈஸியாகவே தடுக்குது. அந்த டிராகன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த நிர்வாண ரெல்ம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் இவன் வந்து ஆல்ரெடி 9th ஸ்டேஜில் இருக்கான். ஸோ பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, கண்டிப்பாக தோற்று போயிட போடும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ மாஸ்டர் என்ன யோசிக்கிறாரு, அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் மாதிரி இருக்குது, அதாவது ஆன்செஸ்டர்ஸை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தர் வராரு. வந்து என்ன பண்ணுறாருனா, அந்த ஒரு டிராகனை வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு டிஃபீட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக டிஃபீட் பண்ணல, தடுத்து நிறுத்துறாரு. ஆக்சுவலாக அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்செஸ்டரில் 3 ஆன்செஸ்டர் வந்து நிற்கிறாங்க. ஸோ கரெக்டாக இந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.